அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது, அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன். எனவே அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது உறுதியாக அவ்வளவு சாதகமான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வரும்போது அவருடன் இணைவதால் மிக பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம சனியை நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் அவருடன் வித்யாகாரகரான புதன் இணைவது மட்டுமல்லாது மிக விரைவில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைய போகிறார். எனவே அஷ்டமஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலு சேர்க்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் களையக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை புத ஆதித்ய யோகம் மற்றும் சனியுடன் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் சனி கிட்டத்தட்ட 99% அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டார். எனவே மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சனியின் அமைப்பால் கிடைக்கும். ஆனால் புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் பல கடினமான சூழலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இந்த வேளையில் உறுதியாக கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் மறைவதும் சில நேரங்களில் உறுதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணமாக இந்த நேரம் அமைய போகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகும் போது புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் முழுமையாக விலகுகின்றன. எனவேதான் மிக சிறப்பான நல்ல மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அஷ்டமத்தில் புதன் மடைந்தாலும் கூட தனது சப்தம பார்வையை மிக வலுவாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. 2ஆம் இடம் வலுப்பெறுவதால் உறுதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் அதில் தொய்வு தடை தாமதம் மந்தமான சூழலை சந்தித்து வந்த நிலையில் இனி அனைத்திலும் விரைவு பெறுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது. எனவே துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட சில சங்கடங்களை நீக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அஷ்டமஸ்தானம் என்பதால் அவ்வப்போது சின்ன வாக்குவாதம் ஏற்படும். ஆனால் அந்த வாக்குவாதம் பெரிய அளவிலான பிரச்சனையை உறுதியாக ஏற்படுத்தாது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவு மேம்படக்கூடிய வகையிலும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அஷ்டமத்தில் சனி
மற்றும் புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்து இந்த தருணத்தில் வலம் வரப்போகிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் பட்ட காலிலேதான் படும் கெட்டக்கூடியதான் கெடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக உண்டு. எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் சில அலைச்சல் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர வேண்டாங்க. அப்படி தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான சில சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதைவிட கடுமையான போட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே கடுமையான போட்டிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகளை தவிர்த்து உறுதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் கலைத்துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் சுக்கிரன் 9 உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்கள் இந்த தருணத்தில் இயலாது. மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். வித்யாகாரகரான புதன் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் விரயத்தில் இருக்கும் போது இந்த தருணத்துல சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். கடகராசிக்காரர்கள் குறிப்பாக மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மறையும். இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்துத் தேர்வை எழுது கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்.